ஒரு விஷயத்துக்கு நான் தகுதி இல்லை, இன்னும் அந்த லெவலுக்கு என்னுடைய ஸ்கில் வளரல அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தோட முடிச்சாரு. இப்போ இந்த விஷயத்தை பற்றி இன்னைக்கு நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நம்மளை நாமளே வந்து ஒரு விஷயத்த அட்டெம்ப்ட் கூட பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுறது நடக்குது. இது எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப கம்மி மக்கள் தான் நான் பார்த்துருக்கேன் இது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி முன்னால் போனவங்க. இது எனக்கு வந்து ஸ்டேஜாக நடக்கும். எல்லாருக்கும் அது மாதிரி தான் நினைக்கிறேன். சில டைமில் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஈஸியாக நடக்கிற விஷயம் எனக்கு வேகமாக நடக்கும். ஓகே, ஆனால் அவங்களுக்கு ஈஸியாக நடக்கிற விஷயம் எனக்கு ஸ்லோவாக நடக்கும். ஸோ அதனால் வந்து இது ரொம்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரின்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாருக்கும் காமனாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ரேஞ்சில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அடுத்த படிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள வந்து ஒரு விஷயம் உங்களை தடுக்கும். இதை வந்து ஆங்கிலத்தில் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு பேரும் வச்சு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நீங்கள் கூகுளில் போய் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் தேடினீங்கன்னா உலகமே சொல்லும், எனக்கு இம்போஸ்டர் சிண்ட்ரோம் இருக்குது, எனக்கு இம்போஸ்டர் சிண்ட்ரோம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து ஒரு விஷயத்துக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு வர்றது. இதை வந்து ஒரு கம்பெனி சிஇஓவே சொல்லியிருக்காரு, பல கம்பெனி சிஇஓக்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது நான் இப்போ இருக்கிற இடத்துக்கு நான் தகுதி இல்லாதவன் போல எனக்கு தோணுது. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ராடு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஃபீல் லைக் அ ஃப்ராட் அப்படின்வாங்க. சரிங்களா, ஏதோ நான் வந்து ஃப்ராடு பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. பெரிய வெற்றி டக்குன்னு அவங்களுக்கு வரும்போதோ, இல்லை அது மைண்டில் ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கும்போதோ. ஸோ இது ரொம்ப காலமாக ஓடிட்டுருக்கு. இதுக்கும் நான் சொல்ல போகிற விஷயத்துக்கும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்லாம் எனக்கு தெரில. நான் ஏன் இதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ரொம்ப காலமாக வந்து இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று, நம்ம வந்து நம்ம மேலே ரொம்ப அதிகமான ஈகோயிஸ்டிக் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் சொன்னேன்னா உங்களுக்கு பிடிக்காம போகலாம். நாம் வந்து ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறது. சரிங்களா, இப்போ விஷ்ணு சூர்யாவோட கதை வந்து அவர் பார்த்துட்டு இருப்பாரான்னு தெரியல, பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் அவருடைய கதை வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆனது. நிறைய ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் இல்லை, நம்ம அந்த லெவலுக்கு வரல அப்படின்னு சொல்லி தடுக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகங்காரம். என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க, அந்த தம்பி ரொம்ப நல்லா பேசினாரே, நம்ம என்ன சொல்கிறது, அவர் வந்து ரொம்ப நல்லவராக இருக்காரு, நல்ல பையன் தான், இது வந்து எல்லாருக்கும் வர்றதுன்னு நான் முதல் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து கோவப்படாமல் கேளுங்க. ஏன் அகங்காரம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு பக்கம் வந்து வேலை எல்லாருக்கும் வேலை செய்யும் அப்படின்னு நான் முன்னவே சொல்லியிருப்பேன். யாரு ஒரு வேலையை செஞ்சாலும் அந்த வேலைக்கான ரிசல்ட் வரும் அப்படின்றதான் பேஸ் பொருள். சரிங்களா, இப்போ உலகத்துல எல்லாருக்கும் வேலை செய்யறது உங்களுக்கு வேலை செய்யாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது உங்களுக்கே நீங்க கொடுத்துக்கிற ஒரு செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ். அதாவது உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு கதையை சொல்லி, நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் ரொம்ப யூனிக் அப்படின்றதுனால எனக்கு இது வராது அப்படின்னு சொல்றது. ஓ, அவரோட ப்ரொஃபைல் தான் விஷ்ணு சூர்யா. சரி கரெக்ட். ஓகே, இப்போ விஷ்ணு சூர்யா நீங்கள் கேட்ட கேள்வியில இருந்தால் நான் இதை சொல்கிறேன். சரிங்களா, அதை நான் அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட் சொல்கிறேன். ஸோ இதுக்கு நான் என்ன, இது வந்து நான் பகிர்றது வந்து நான் வந்து இது மாதிரி சொல்லலை. அதாவது எனக்கு இது ரொம்ப தெரியும், இது நான் உங்களுக்கு அட்வைஸ் மாதிரி நான் சொல்லலை. இது வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய தாட்ஸ் தான் இது. இது சரியா தப்பா அப்படின்னு தெரியல, ஏன்னா நானே இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, ஃபைனலி இது வந்து ரொம்ப வெஸ்டர்ன் மாடர்ன் கான்செப்ட்னு வச்சுக்கோ. இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம், எனக்கு இது பிடிக்கல, எனக்கு தகுதியாக நான் பண்ணா இல்லையா அப்படின்னு தெரில அப்படின்னு சொல்கிறதெல்லாம். இன்னொரு பக்கம் நான் என்ன பார்க்குறேன்னா, மோட்டிவேஷன் பிரச்சனைகள். எனக்கு மோட்டிவேஷன் இல்லை, என்னால் இதை பண்ண முடியல, அதை பண்ண முடியல, அந்த ஒரு ஹை, அதாவது ட்ரக்ஸு மாதிரி. இது ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த ஒரு உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுது இல்லையா, லைக் உட்காந்து ஒர்க் பண்ண முடியுது, அந்த ஒரு எனர்ஜி வருது, எல்லாம் பண்ண முடியுது. அப்புறம் சர்ன்னு இறங்கும்போது ஐயோ இப்படி இருக்கே அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. அப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ மனுஷனோட வாழ்க்கை வந்து எப்படி
ரோலர் கோஸ்டர் மாதிரி. ஒன்று பயங்கர ஹையாக இருக்கு, இல்லை பயங்கர லோவாக இருக்கு. இந்த ஒரு பிரச்சனையும் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 40-50 வருஷமா ஒரு வேலையை செய்கிறவங்கலாம் இருக்காங்க. 40-50 மேபி மிகைப்படுத்தப்படலாம். பட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு காலத்தில் நமக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் ஒரே வேலையை 15 வருஷம் 20 வருஷம் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமாக வந்து எனக்கு கண்ணுக்கு தெரிகிற விஷயம் அப்படின்னா, நான் வளரும்போது நீங்கள் இந்த ஸ்ட்ரீமில் இருக்கிற எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறேன், ஓரளவுக்கு நம்மலாம் படிச்சிருக்கோம் அப்படின்ற திமிரு இருக்கும். திமிரு அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது உங்களுக்கே தெரியும். சில பேரை பார்க்கும்போது உங்களுக்கு மேபி இவன் முட்டாளு, இவங்க பண்ணுறதெல்லாம் அப்படி இப்படி ஏதாவது உங்களுக்கு மனசில் தோணும். அதை தான் நான் வந்து திமிரு இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இது என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன், சரிங்களா? நான் எதையுமே வந்து உங்களை மட்டும் சொல்லலை, சரிங்களா? அப்போ அந்த திமிரு இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சின்ன வயசில் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒர்க் இஸ் ஒர்ஷிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நீங்கள் எந்த மதமோ இல்லையோ அதெல்லாம் விடுங்க. பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பேஸா பல இடத்துல பார்த்துருப்பீங்க, எந்த மதமாக இருந்தாலும் அவங்க வந்து செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பக்தியோட வேலை செய்வாங்க. ஓகே, அதோட தான் நான் இதை முடிச்சு போட வர்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மதத்துக்காரங்களாக இருந்தாலும் ஒரு லோக்கலாக வேலை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, காலைல ஆரம்பித்தோடனே இடத்த கூட்டுறது, ஒரு பூஜை போடுறது, ஒரு 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 ரிச்சுவலோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க காலையில். அதாவது அந்த அந்த அவங்கள அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க, நல்லா குளிச்சு கரெக்டாக இது பண்ணி நல்லா ட்ரெஸ் பண்ணி, அதாவது வேலைக்கு போகிறாங்கன்னா இப்படி தான் போகணும் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும். அப்புறம் கடையில் இப்படி தான் இருக்கணும். இந்த சின்ன சின்ன கடையில் வியாபாரம் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர மரியாதையோடு அந்த இடத்த நடத்துவாங்க. வியாபாரம் பண்ணுற இடத்துல இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு சின்ன வயசில் பார்க்கும்போது எனக்கு ஒரு திமிர் இருக்கும், எல்லாம் முட்டா பசங்க, இது என்ன, இது சயின்ஸ் இருக்கிற உலகத்தில் இது என்ன இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் அப்படின்லாம். இப்போ வளர வளர எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதுதான் நம்மளுடைய பிரச்சனையோ அப்படின்னு எனக்கு இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நமக்கு வந்து வேலை கம்ப்யூட்டர் அப்படின்றது இந்த இது எல்லாமே வெஸ்டர்னில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ யோகாவை ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டில் சொல்லி கொடுத்தாலும் என்ன பண்ணுறாங்க, யோகாவில் இந்த மனது ரீதியானது, பக்தி ரீதியானது, டிவோஷன் ரீதியானது அதெல்லாம் தனியாக கழட்டிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் யோகா அப்படின்னா உடம்பை இப்படி இப்படி மலைக்கிறது, அவ்வளோதான். புரியுதுங்களா? இதுக்கு வந்து பேர் வந்து வெஸ்டர்ன், இது வந்து என்ன சயின்டிஃபிக், அதாவது பேஸாக உணர முடியாத விஷயங்களெல்லாம் தூக்கி போட்டு என்னால் பார்க்க முடிகிறது பேசிக்காக தெரிகிற விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிறது அப்படின்றதான் கான்செப்ட். அப்போ வேலை மேலே பக்தி இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி போகுது. இப்போ இதனால வந்து நான் உங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி பழைய காலத்து மாதிரி நான் பண்ணுங்கன்னு நான் உடனே அதை நம்பணும், மூட நம்பிக்கையோட செய்யணும் அப்படின்னு நான் சொல்லலை. நான் சொல்றது எதையுமே நீங்க நம்பக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நான் எப்பவுமே சொல்லணும்னு நினைப்பேன். நான் சொல்றது எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஏதாவது மாற்றம் வருதா அப்படின்னு நீங்க பார்த்துட்டு முன்னால போங்கன்னு தான் சொல்லுவேன். இதை நான் சொல்லிக்கிற விரும்புறேன் இந்த டைம்ல. அப்போ வந்து இதுக்கும் மோட்டிவேஷன் பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு என்ன சொல்றது, இம்போஸ்டர் சிண்ட்ரோம், அதாவது நான் வந்து ஒரு விஷயத்துக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேலையில பக்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையை ஆரம்பிக்கும் போதே கடவுள்கிட்ட வேண்டுவாங்க, இல்லை வேலை அப்படின்ற மேல ஒரு ஒரு இதோட பக்தியோட இறங்கி செய்வாங்க. செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் கம்மியாகுது. தனக்கு வெளியே இருக்கிற பவர்ஸ் நிறையா இருக்கு. இது நீங்க வந்து ஸ்பிரிச்சுவலா எடுத்துக்கலாம், என்ன மாதிரி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நமக்கு வெளியே இருக்கிற விஷயத்து மேல பவர் இருக்கு, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்பி அதுகிட்ட ஒரு வேண்டுதல் மாதிரி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய கடவுளாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். அது போக ரெண்டாவது, வேலையில் டிசிப்ளின் அப்புறம் ஃபோக்கஸ் இருக்கும். இப்போ நான் பக்தின்னு சொல்லும்போது உங்களுக்கு பக்தினா ஏதோ இந்த நம்ம ஊர்லலாம் சாமி கூட்ட சொல்லி கொடுக்குறது, இல்லை நம்ம உங்கள் மதம் எதாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் சொல்லி கொடுத்தது அந்த மாதிரி பக்தினா இல்லை. நான் பக்தி அப்படின்னு சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், டிசிப்ளின், ஃபோக்கஸ், இந்த ரெண்டு தான். இது ரெண்டுலேயுமே நான் பெரிய இதெல்லாம் கிடையாது. நான் ரொம்ப நாளாக வந்து இதை வந்து ஒரு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்ச ஆள் தான். இப்போ கொஞ்ச நாளாக வந்து எனக்கு இந்த கேள்விகள் எல்லாம் ஆரம்பிச்சது. முக்கியமாக வந்து இந்த தமிழ் ஃப்ரீலான்ஸ் கோச்சிங் சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்கள் கதையெல்லாம் கேட்கும் போதும், நான் என்னுடைய கதையை திரும்பி பார்க்கும் போதும், இது
இது எப்படியோ ஒரு ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லலாம். தோன்ற விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப நம்ம இன்னைக்கு வேலை பார்க்கும்போது, அவங்களுக்கும் நம்ம பார்க்கறதுக்கும் என்ன கம்ப்யூட்டர்னா, கம்ப்யூட்டர்ல ஒரு மரியாதை இல்லாம உட்கார்றது. இப்போ லாக்டவுன் காலத்துல எத்தன பேரு நம்ம வீட்ல வந்து அண்டர்வேரோட உட்காந்து, கம்ப்யூட்டர்ல உட்காந்து என்ன வேணாலும் பண்றது. அப்புறம் குளிக்காம வேலை பார்க்கறது. லாக்டவுன்ல நெறைய பேர் காலையில குளிக்கிறதே இல்ல. இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இதுல அசிங்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நானும் அப்படி இருந்திருக்கேன். பட் கொஞ்சம் லைஃப்ப ஷிஃப்ட் பண்ணி, நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்த்து வளர்ந்த விஷயங்கள கொஞ்சம் அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு இதனால உங்களுக்கு மாற்றம் வருதான்னு பாருங்க. அவ்வளோதான் நான் கேட்கறது. அதாவது வேலைன்னு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஏனோ தானோன்னு பார்க்காம, சும்மா கம்ப்யூட்டர்லாம் எடுக்காம, ஒரு உதாரணத்துக்கு எத்தன பேர் நம்ம வந்து கரெக்ட்டா உட்கார்ற இடத்த தொடச்சு, நீட்டா உட்கார்றோம்? அப்படின்றதையும் கேட்டுக்கங்க. நான் மறுபடியும் சொல்றேன். இத நான் உங்களுக்கு உபதேசிக்கிற மாரியோ, அட்வைஸ் சொல்ற மாரியோ கிடையாது. நானும் இதுல 0 தான். பட் எல்லாரும் சேர்ந்து இந்த பிரச்சனைய டிராவல் பண்றனால, இதா இருக்குமோ அப்படின்ற அந்த ஒரு ரீதியில தான் நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். சரிங்களா? அப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இனிமேலு வேலை பார்க்கும்போது, ஒரு ஒரு லெவலான ஒரு டிவோஷன் அந்த வேலைக்கு. நீங்க என்ன வேலை பார்த்தாலும் சரி. சரிங்களா? ஒரு சின்ன டிசிப்ளின், ஒரு சின்ன ரிச்சுவல். ரிச்சுவல் அப்படின்னா ஒரு சர்டன் ஸ்டெப்ஸ். நான் கிளீனா இருக்கணும். இடத்த கிளீன் பண்ணிக்கணும். நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். நீட்டானா நீங்க உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ, ப்ரொஃபஷனலா ஏதோ ஒண்ணு. வீட்ல இருந்து வேலை பார்த்தாலும் சரி. இந்த சிச்சுவேஷன்ல முக்கியமா வந்து ஃப்ரீலான்ஸா இருக்கிறவங்களுக்கு வெளிய போறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆஃபீஸ் போறதுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வீட்ல உட்காந்து வேலை பார்க்குறது. என்ன ட்ரை பண்றதா இருந்தாலும் உங்களுக்கு வேலையே இல்ல நான் ட்ரை பண்றேன் அப்படின்னாலுமே, அத வந்து ஒரு பயபக்தியோட ட்ரை பண்றது. சரி, இது வந்து நான் பண்ற வேலை. வேலை பார்க்கும்போது வேற எதையும் செய்ய மாட்டேன். நீட்டா இருப்பேன், சுத்தமா இருப்பேன். அதுல இறங்கி நீங்க அந்த வேலைய தொடங்கி பாருங்க. பக்தி அப்படின்றது முழுக்க முழுக்க என்ன பொறுத்தவரைக்கும் ஃபோக்கஸ் மட்டும் தான். சரிங்களா? இப்ப இத பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, மைண்ட்ல வந்து ஒரு சின்ன ஷிஃப்ட் ஆகுது. உங்க மேல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ், சுய அந்த என்ன சொல்றது? அ அரகன்ஸ். தமிழ்ல மறந்து போச்சு பாருங்க மறுபடியும். உங்களுக்கு நீங்க குடுக்குற இம்பார்ட்டன்ஸ். அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியாயிட்டு, வொர்க்குக்கு நீங்க குடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகும். உங்களுக்கும் வொர்க்குக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளிய கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, வேலை நன்றாக செய்யப்பட்டால் அதற்கான ரிசல்ட் வெளியே கிடைக்கும் அப்படின்றது மனசுல உள்ள போணும். அதே மாரி ஒரு வேலைக்கு ரிசல்ட் கிடைச்சாலும் அது உடனே வந்து தலைக்கு ஏறாது. தலக்கணம் ஆகாது நமக்கு. ஏன்னா இப்ப வந்து ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா உடனே வந்து அப்படியே ஜிவ்வுன்னு ஏறுது எல்லாருக்கும். ஓகே, நான் தான் அப்படியே வந்துட்டேன். வந்தா ராஜா வந்தா வருவேன் அப்படின்ற மாரி. மறுபடியும் சொல்றேன் இது எனக்கும் நடந்தது தான். சரிங்களா? அப்ப இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு, கொஞ்சம் வேலைக்கும் நமக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ வச்சுட்டு, வேலை மேல கொஞ்சம் ஒரு பக்தியா எடுத்தோம் அப்படின்னா, அந்த ஒரு டிசிப்ளினோட வேலை பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு ஃபெயிலியர் ஆனாலும் சரி, சக்சஸ் ஆனாலும் சரி, நம்ம தலைக்கு ஏறாது. அவ்வளோதான். இந்த இந்த நான் சொல்ல வேண்டிய விஷயத்தோட 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கு சயின்டிஃபிக்காலாம் என்னால ரீசன்லாம் எதுவும் சொல்ல முடியாது. இது வந்து நீங்களே வந்து உங்க லைஃப்ல ட்ரை பண்ணி பாருங்க. நாளையிலேருந்து வேலை பார்க்கும்போது, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, நீட்டா அதுக்குன்னு ஒரு டைமிங் செட் பண்ணி, வேலை பார்க்கும்போது வேலை மட்டும் தான் பார்ப்பேன். வேற எதுவும் பண்ண மாட்டேன். இன்னைக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? சில பேருக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. கம்ப்யூட்டர்ல உட்காந்தேன் அப்படின்னா, சட்டுன்னு ஏதாவது மாறுற மாரி இருக்கும். அத செக் பண்றேன், Facebook செக் பண்றேன், YouTube செக் பண்றேன், அப்படி இப்படின்னு மாறிட்டே இருக்கலாம். அப்போ எதா இருந்தாலும் நிலையான ஒரு மைண்ட் செட்டோட ஒரு விஷயத்த செய்றதுக்கும், சக்சஸ் வந்தா தலைக்கேறாம இருக்கிறதுக்கும், ஃபெயிலியர் வந்தாலும் நம்மள ஓவரா அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கும், இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம்லாம் வராம இருக்கிறதுக்கும், இப்ப எல்லாத்துக்கான ஒரு தீர்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத வந்து நம்ம முன்னோர்கள் எப்பவோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஆனா ஒரு வகையில எங்கேயோ அழிஞ்சு போயிருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே. மறுபடியும் இத வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி, உணர்ந்து ரிசல்ட் வருதான்னு பாருங்க. நான் சொல்றதுக்காக இது உண்மை, பொய் இது வந்து டிபேட்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஷேர் பண்ணிக்கிறேன். எனிவே, இத நான் இன்னைக்கு முதல் விஷயமா சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்.